வெட்டிவேறு, விலாமிச்ச வேறு, மருவு, மரிக்கொழுந்து, சந்தனத்தூள், அதிமதுரம், பூலாங்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், கார்போக அரிசி, சடாமாஞ்சி, தாளிசப்பத்திரி இது எல்லாத்தையுமே 5 நாளைக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை காய்ச்சி பாதியாக சுண்டினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து தேங்காய் எண்ணெயை நல்லா பக்குவம் ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட முடி கொட்டுற பிரச்சனை, அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எல்லா தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணிட முடியும். இந்த ஆயிலை நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், மற்ற ஆயிலை விட இது ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அனுபவ சித்த வைத்திய முறை அப்படின்ற புக்கில் இருந்து எடுத்த குறிப்புகளும் இன்னும் சில சித்த வைத்தியர்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட குறிப்புகளையும் பயன்படுத்தி எங்களோட வெர்ஷனில் இந்த ஆயிலை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில்டாக இது எப்படி காய்ச்சணும், என்னென்ன கிராமில் இருந்து இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் வீடியோ ட்ராவல் வித் ரேவா அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயை நீங்களும் பக்குவமாக காய்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் காய்ச்ச முடியலை அப்படின்றவங்க இந்த வீடியோ முடிகிறப்போ வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆயிலாகவும் வாங்கிக்கலாம். 100 ml நாங்கள் 250 rupeesன்னு சொல்லி சார்ஜஸ் பண்ணுறோம். இதுக்கு இந்த ஆயிலுக்கு இந்த மாதிரி இன்னும் சில ஆயில்கள்லாம் எப்படி காய்ச்சணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸஸும் படிக்கலாம். இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ராவல் வித் ரேவான்ற யூடியூப் பேஜை பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக டீட்டெயில்டாக மைன்யூட்டாக கொடுத்துருக்கோம். அதுலேயே செக் பண்ணி நீங்கள் கற்றுக்கவும் செய்யலாம். நன்றி, வணக்கம்.